தேசிய கல்விக் கொள்கையை ஒரு மதவாத கல்விக் கொள்கையா கொண்டு வந்து குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டுமே கல்வியை உயர்ந்து போய்கொண்டே இருக்கணும். தமிழ்நாட்டு மாணவருடைய கல்விக்கும் சரி, தமிழ்நாட்டு மாநில வளர்ச்சிக்கும் சரி, மும்மொழி கொள்கை அப்படின்ற தேவையில்லை, இருமொழி கொள்கையே போதுமானது. முற்போக்கான அரசுக்கும் பழம்பெருமை பேசிக்கிட்டு பழங்கதைய புராண கதைகளை பேசிக்கிட்டு மாணவர்களை பின்னுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அரசுக்கும் உள்ள வித்தியாசம். அண்ணாமலை போன்ற பூமுட்டைகள், எல்முருகன் போன்ற முட்டாள் கூட்டங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றக்கூடிய வேலை. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை, இந்திய மாணவர்களுடைய கல்வித்திறனை பாழாக்கி அது மூலியமாக தங்களுடைய சனாதன ஆட்சியை நிறுவிக்கொள்ளணும். இந்திய மாணவர்களை எக்காரணத்தை கொண்டு அறிவியல் கல்வியை நோக்கி போகிடவே கூடாது அப்படின்றதுல ரொம்பவும் நுட்பமாக இருந்து இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஒரு மதவாத கல்விக் கொள்கையா கொண்டு வந்து அது மூலியமாக புராண இதிகாச மூட நம்பிக்கைகள் நிறைந்த கல்வியை மட்டுமே மாணவர்களுக்கு போதிச்சு அது மூலியமா மாணவர்களுடைய அறிவை மழுங்கடிக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதே நேரத்துல இதை நாடு முழுக்க செயல்படுத்தியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே மும்மொழி கொள்கையை, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர்களுடைய அறிவையும் டோட்டலா மழுங்கடிக்கணும். கல்வி இல்லாத சூழலை அவர்களுக்கு கொடுக்கணும். குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டுமே கல்வியை உயர்ந்து போய்கொண்டே இருக்கணும். பிற சமூகம் கல்வி கற்க முடியாமல் அவர்களாவே அதாவது ஒரு காலத்து பாத்தீங்கன்னாக்கா கல்வியை இந்த சமூகம் தான் கத்துக்கணும், இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் கற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லிட்டு கல்வியை கூட தங்களுடைய சமூகத்தை தவிர பிற சமூகத்தினருக்கு தீட்டாக நினைத்து அவர்களுக்கு கொடுக்காம மறுத்த கூட்டம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வெளிப்படையாக ஓப்பனாக பிற சமூகம் கொஞ்சம் கொஞ்சமா கல்வியை விட்டு வெளியேறணும், அந்த குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா கல்வி சூழல் விட்டு வெளியேற்றப்படணும், அது வெளியேற்றப்படுவதே அவர்களாக வெளியேறணும் அப்படின்றதுக்காக மிக நுட்பமாக இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஒன்றிய பாஜக அரசு திட்டம் போட்டு தயாரிச்சு வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கு தமிழ்நாட்டுல ஆரம்பத்துல எதிர்ப்பு கிளம்பிய சூழல்ல தான் நம்மளுடைய அதுக்காகவே பாத்தீங்கன்னாக்கா மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்து மாணவர்களுக்கு பாடச்சுமையை ஏற்றி அது மூலியமாக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து கல்வி சூழல் விட்டு வெளியேற்றணும்னு சொல்லிட்டு பலவிதமான அயோக்கியத்தனமா வேலைக்கு செய்தாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு மாற்றாக நாங்க எங்க மாநிலத்துக்கான தேசிய கல்விக் கொள்கையை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி சிறந்த கல்வியாளர்களை வைத்துக் கொண்டு இந்த மாநிலத்துக்காக ஒரு தேசிய அதாவது மண் சார்ந்த ஒரு தேசிய கல்விக் கொள்கையை நிறுவியாகணும் அப்படின்றதுல மிக நுட்பமாக இருந்து தேசிய கல்விக் கொள்கையை நேற்று தமிழ்நாட்டுக்கான கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டுக்கான மாநில கல்விக் கொள்கை நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அதை வெளிப்படையா சொன்னாக்கா இந்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு பார்த்தா கல்வியில எப்படி சிறந்தது அப்படின்றத உள்வாங்கி கொண்டு தமிழ்நாட்டு மாணவருடைய கல்விக்கும் சரி, தமிழ்நாட்டு மாநில வளர்ச்சிக்கும் சரி மும்மொழி கொள்கை அப்படின்ற தேவையில்லை, இருமொழி கொள்கையே போதுமானது. இருமொழி கொள்கை மட்டும்தான் மாணவர்களையும் உயர்த்தும், அந்த அவர்களுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், கூடவே இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் துணையாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு தேசிய கல்விக் கொள்கையை மும்மொழி கல்விக் கொள்கையை தூக்கி எறிஞ்சிட்டு இருமொழி கொள்கையை கொண்டு வந்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை 8ஆவது வகுப்பு வரைக்கும் கட்டாய தேர்ச்சி, +1ல பாத்தீங்கன்னாக்கா +1க்கு அரசு பொது தேர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்சேஷனை கொடுத்து மாணவர்களுடைய தேர்வு பயத்தை போக்க விதத்தை சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணாங்கன்னாக்கா 3வது 5வது 8வது அரசு பொது தேர்வு அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அது மூலியமா மாணவர்களை கல்வியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றது. இப்ப 3வது 5வது 8வது சரியா மாணவர் தேர்ச்சி பண்ணாக்கா அவங்களை குலக்கல்வியை நோக்கி உங்க அப்பன் தொழிலே போய் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவர்களை கல்வியில இருந்து வெளியேற்றக்கூடிய வேலை. அதையும் எப்படி நுட்பமா பண்றாங்கனாக்கா வெளிப்படையா குலக்கல்வியை ஓப்பனா சொன்னாக்கா செருப்படி உழுவோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு என்ன பண்ணாங்க, ஸ்கில்டு லேபர்ஸா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மாயையான வார்த்தையை பயன்படுத்தி மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றுகின்ற அயோக்கியத்தனமான வேலையும் செய்தாங்க. அதையும் தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னாக்கா 8வது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா தேர்வு கிடையாதுன்னு சொன்னதோடு 11வது வகுப்புக்கான அரசு பொது தேர்வையும் ரத்து செய்திருக்காங்க. அதுவும் இந்த ஆண்டிலிருந்து அதை ரத்து செய்திருக்காங்க அப்படின்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதனாலதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கல்வி திட்டத்தை 10+2 அப்படின்ற அடிப்படையில் கல்வி திட்டத்தை வகுத்திருந்தாங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு தேசிய கல்விக் கொள்கையில 5+3+3+4 அப்படின்ற அடிப்படையில தான் இந்த கல்விக் கொள்கையை அவங்க வகுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தேசிய கல்விக் கொள்கையில இவர்கள்
முக்கியமாக மூட நம்பிக்கைகள் நிறைந்த புராண கட்டுக்கதைகளை வந்துட்டு பாடமாக மாணவர்களுக்கு போதிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கு எட்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏஐ டெக்னாலஜி பத்தின பாடத்திட்டத்தை வந்து கொண்டு வரணும். இது முக்கியமா ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் அறிமுகமாகி இந்தியாவுக்குள்ள கம்ப்யூட்டர் வந்த சில நாட்களே பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஸ்கூல்ஸ்லயும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயும் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் பத்தின கல்வியே இல்லாத போது தமிழ்நாடு பாடநூல் வாரியம் தான் கம்ப்யூட்டரை பத்தி தமிழ்லயே புத்தகம் போட்டது இல்லாம அது வந்து கலைஞரோட ஆட்சி காலத்துல கம்ப்யூட்டர் பத்தி புத்தகம் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் கல்வியை குறித்து அரசு பள்ளிகளை பாடமாவும் சேர்த்தது கலைஞருடைய ஆட்சி. அவருடைய புள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதே கம்ப்யூட்டரை வைத்துக் கொண்டு இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்திருக்கும் போது அந்த ஏஐ டெக்னாலஜியை மாணவர்கள் பள்ளியிலே கற்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது. அந்த ஏஐ டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தணும்ன்றது கூட அந்த ஏஐ டெக்னாலஜி குறித்து அந்த ஏஐ டெக்னாலஜி வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு எப்படி உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்றத குறித்து எல்லாம் அவர்களுக்கு வந்து ஆரம்பத்துல ஏதாவது திடீர்னு போய் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு ஆரம்பத்துல இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணுன்றதுக்காக 8ஆம் வகுப்புல வந்து ஏஐ டெக்னாலஜி பத்தின பாடங்களையும் உள்ள வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா முற்போக்கான அரசுக்கும் பழம்பெருமை பேசிக்கிட்டு பழங்கதைய புராண கதைகளை பேசிக்கிட்டு மாணவர்களை பின்னுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அரசுக்கும் உள்ள வித்தியாசம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் அறிவியல் தொழில்நுட்பத்தோட வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு நீ மூட நம்பிக்கையில கடந்து உன் வாழ்க்கையை வந்துட்டு அதிலேயே முடித்துக்கொள் அப்படின்னு சொல்கின்ற விதத்துல பாடத்திட்டத்தை அமைக்கிற வேலைகளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. எல்லாத்தோட முக்கியம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு ஆங்கில திறன் பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. அவங்களோட மாநில கல்விக் கொள்கையை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு குலக்கல்வி பயிற்சியை வந்து கொடுக்குறாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவனுக்கு எப்படி பார்த்தாலும் அந்தந்த ஸ்கில்டு லேபர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குலக்கல்வியின் மூலியமாக அந்த குலத்தொழில வந்து காப்பாற்றணும். ஏன்னா இன்னைக்கு குலத்தொழில்கள் அறிவியல் தொழில்நுட்பத்தால நீங்க குலத்தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் அழிந்தது. அது மட்டும் இல்லாம அந்த குலத்தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு சொன்னாக்க நீங்க முடிவெற்ற தொழில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது குலத்தொழிலா ஒரு சமூகத்திட்டம் மட்டும் இருந்த போது ஒரு சமூகத்தை மட்டுமே கொடுக்கப்பட்டு அது ஒடுக்கி சொருக்கி வைக்கப்பட்ட போது பாத்தீங்கன்னாக்கா அந்த சமூகத்துல இருந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு நசுக்கப்பட்டு அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு தீண்டத்தவரை ஒதுக்கி அதாவது பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டு அவர்கள் வந்துட்டு ஓரமா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா அதே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அதே அறிவியல் தொழில்நுட்பங்கள் காரணமாக பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக இன்னைக்கு அதே முடிவெட்டுதல் தொழில் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் மயமாகுது. இன்னைக்கு இந்த முடிவெற்ற தொழில் மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா பல லட்சம் கோடி ரூபாய் வந்துட்டு இந்த தொழில் மூலியமாகவே இந்த நாட்டுக்கு வந்து வருமானம், அதாவது பல லட்சம் கோடி ரூபாய் வந்துட்டு வருமானங்கள் நடைபெறுகின்ற டர்ன் ஓவர் நடக்கின்ற தொழிலாக இந்த முடிவெற்ற தொழில் வந்துட்டு மாறி இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னாக்கா அதோட பரிணாமம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து போயிருக்குது. எல்லா ஜாதியினரும் இந்த தொழிலை வந்து செய்யலாம் அப்படின்னு நிலைமை வந்ததுனால இதனுடைய வியாபார ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாபார விரிவாக்கமும் நல்லாவே விரிவடைந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க அறிவியல் தொழில்நுட்பத்தால எந்த ஜாதியில் பிறந்தவராக இருந்தாலும் அவர் எந்த தொழில வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ற சூழல் வந்துட்டு அரசியலமைப்பு சட்டம் வந்து கொடுத்திருக்கு. அதுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் நமக்கு ரொம்ப உதவியா இருக்குது. ஆனா இன்னைக்கு அதுலயும் 2 தொழிலை மட்டுமே எல்லாருமே பார்க்க முடியாத சூழல் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு தொழில் மனித கழிவை மனிதனே அகற்றக்கூடிய அந்த இழிவான நிலை வந்துட்டு போய் இருக்கக்கூடாது. அந்த தொழில் வந்துட்டு முற்றிலும் பண்ணி அது இயந்திரமயமாக்கப்படும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே அந்த துப்புரவு தொழில் தூய்மை பணி செய்யக்கூடிய தொழிலுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வரைக்குமே குறிப்பிட்ட ஒரு ஜாதியினர் மட்டுமே அதுக்கான வேலைகள் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த தொழிலுக்கு மற்ற ஜாதியினர் யாரும் விண்ணப்பிக்க கூட மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயில் கருவறைக்குள்ள அந்த குறிப்பிட்ட ஆதிக்க ஜாதியினர் மட்டும் இருந்துக்கலாம், மற்ற எந்த ஜாதியும் உள்ள போகக்கூடாத சூழல் வந்துட்டு இருக்குது. இந்த 2 தொழில் மட்டும் அரசியலமைப்பு சட்டத்தை மூலியமாகவும் சரி அறிவியல் தொழில்நுட்பம் மூலியமாகவும் மாற்றவே முடியாத சூழல் தான் இருக்குது அப்படின்றதே பார்க்க முடியுது. இப்படிதான் பாத்தீங்கன்னாக்கா தேசிய கல்விக் கொள்கை குலக்கல்வியை வந்துட்டு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கனாக்கா ஆங்கில திறப்பயிற்சியை வந்துட்டு மாநில கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு வந்துட்டு பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாநில கல்விக் கொள்கையில ஆங்கில திறப்பயிற்சி வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. அப்படிங்கொள்ளே யார் இங்க நுட்பமான அறிவோடு செயல்படுகிறது, எந்த அரசு நுட்பமான அறிவோடு செயல்படுகின்றது மக்கள் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து உயர் படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு கிடையாது அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையில
எல்லாத்துக்குமே நீட்டு கியூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படிப்புக்குமே நுழைவுத்தேர்வை வைத்துக்கொண்டு மாணவர்களை சோர்வாக்குவது, அது மூலியமா அந்த நுழைவுத் தேர்வுகள் மூலியமாக மாணவர்களின் பெற்றோர்களை பணத்தை கறக்கிறது. இந்த 2 வேலைக்காகவே இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற சூழல்ல நீட்டு கியூட் போன்ற விஷயத்தை இப்ப இருக்க சூழல்ல உயர் படிப்புக்கு அந்த தேர்வுகள் ஒன்றிய பாஜக செலுத்துகின்றன. அந்த நீட் தேர்வு கியூட் தேர்வுகளையும் சமாளித்து மாணவர்கள் படிப்பை தொடரணும் அப்படின்றதுக்காகவே அதுக்காக திறன் பயிற்சி மையங்களையும் தமிழ்நாடு அரசு உருவாக்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் கூட ஹைலைட் வெளிப்படை முன்னே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான், எக்காலத்து மும்மொழி கொள்கை இல்லை அப்படின்றத ஆணித்தரமா அடிச்சு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த புதிய தமிழ்நாடு அரசு இந்த மாநில கல்விக் கொள்கையை தான் என்ன சொல்றாங்க, பாஜக சங்கிகள் எங்களுடைய கல்விக் கொள்கையை காப்பீடுறாங்க. இப்ப நம்ம சொன்ன இந்த 5 பாயிண்டே வைத்து பாருங்க. எங்களுடைய அரசாங்கம் பாத்தீங்கன்னாக்கா இருமொழி கொள்கைன்னு சொல்றது, நீங்க மும்மொழி கொள்கைன்றீங்க. எங்களுடைய பிள்ளைகளுக்கு சயின்ஸை கையில எடுத்துட்டு ஐஏ டெக்னாலஜி பத்தி பேசுறாங்க. நீங்க என்ன பண்ணி புராண கதைகளை பாடமா படிங்கன்னு சொல்றீங்க. இது எப்படி 2 ஒன்னாகும்? இதை பாத்தீங்கன்னா அண்ணாமலை போன்ற பூமுட்டைகள், எல்முருகன் போன்ற முட்டாள் கூட்டங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தேசிய கல்விக் கொள்கை, பாஜக கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றக்கூடிய வேலை. ஆனா தமிழ்நாடு அரசு, திரு மு.க. ஸ்டாலினுடைய அரசு, திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கின்ற வேலை என்பது மாணவர்களை இடைநிற்றல் இல்லாம அவர்கள் தொடர்ந்து படித்து வாழ்க்கையில் உயர்ந்து அந்த குடும்பத்தை தாங்கி நிக்கணும், காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே தொலைநோக்கு பார்வையோட உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை தான் தமிழ்நாடு அரசினுடைய, திராவிட மாடல் அரசினுடைய மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்ல முடியும். இன்னும் இது குறித்து விரிவாக பேசும் தொடர்களே. நன்றி, வணக்கம். எங்க மாவட்டத்துல ஆரம்பிச்சு இது டயலாக் வச்சிருக்காங்க, போறவன் போட்டோம் வெளியேறுங்க. யார் அப்ப மூட்டு கட்சி இது? வைகோ சொன்னது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, எங்களை வெளில போன்னு சொல்றான். கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு வெளில போக சொல்ல மாட்டான். கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு யாரும் வெளில போன்னு சொல்ல மாட்டான். ஒருத்தர் எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் பார்ப்போம். சரியா? அப்போ தலைவர் வைகோ இந்த மாதிரி இருக்கிற நபர்களுடைய பேச்செல்லாம் கேட்கிறார் அப்படிங்கறத விட, இங்க சம்திங் வாஸ் டிசைடட்.